Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் யோசேப்பை பற்றி பார்த்தோம்ல. யோசேப்பு என்ன பண்ணான்? ஒரு சிறந்த செயலை செஞ்சான். அதாவது தன்னுடைய சொந்த சகோதரர்களை அவன் மன்னித்தான். எத்தனையோ முறை டெஸ்ட் பண்ணான். எப்படி டெஸ்ட் பண்ணான்? முதல்ல தானியம் கொடுத்து அனுப்பும்போது தன்னுடைய சகோதரன் பெஞ்சமினை அழைத்து வர சொன்னார். பெஞ்சமினை அழைத்து வரலைன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், தானியம் தரமாட்டேன்னு சொன்னார். பெஞ்சமினை அழைத்து வந்தாங்க. அப்படியே கட்டி பிடிச்சாங்க. ஒவ்வொருவராக உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இந்த யோசேப்பு உள்ளத்தில் ஒன்று நினச்சார். என்ன தெரியுமா? ஏன் இந்த என்னுடைய சகோதரர்களையும் என்னுடைய அப்பாவையும் இந்த எகிப்து தேசத்தில் கொண்டு வந்து நான் ஏன் சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அதனால சகோதரர்கள்ட்ட சொன்னாங்க, சகோதரர்களே, எகிப்து தேசத்தில் உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, தானியங்கள், இடம் எல்லாமே இருக்குது. அதனால நீங்கள் நேரே அப்பாவிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி யோசேப்பு சொல்லி அனுப்பினார், நீங்கள் எல்லாருமே எகிப்தில் குடியிருந்து சந்தோஷமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே யாக்கோபு ரொம்ப யோசிச்சாங்க, எப்படி தெரியாத தேசத்துக்கு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி. உடனே ஏசப்பா அந்த யாக்கோபுக்கு தரிசனாகி, நீ பயப்படாத, நீ எகிப்துக்கு போ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னேன். எப்படி வாக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த யாக்கோபுக்கு? நீ பயப்படாத, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன், நீ எகிப்துக்கு போவ, நீ மறுபடியும் திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஏசப்பாவை சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, சரி இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு 70 பேர் எங்கே புறப்பட்டாங்க? எகிப்துக்கு புறப்பட்டு போனாங்க. தம்பி, தங்கச்சி, நான் திருப்பி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. யோசேப்புடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும். யோசேப்பு செல்ல பிள்ளையாக நடந்தான். பலவர்னு அங்கி எடுத்து கொடுத்தாங்க அவங்க அப்பா. ஆனால் சகோதரர்கள் பொறாமப்பட்டாங்க. அப்பா ஆடு மேய்க்கிற இடத்துல போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. ஆனால் தூக்கி குழியில் போட்டாங்க. சரி, குழியில் போட்டோன்னே என்ன பண்ணாங்க? அந்த மீதியானருக்கு 20 காசுக்கு விற்றாங்க. சரி, அங்கே போயும் அவனை என்ன பண்ணாங்க? அந்த போத்திபார் வீட்டில் அடிமையாக வேலை வாங்கினாங்க. சரி, அங்கேயும் செய்யாத பழி அவன் மேலே சுமத்துனாங்க. ஜெயிலுக்கு போனான். ஜெயிலையும் பாருங்க, அந்த 2 பேருக்கு சொப்பனத்தை சொன்னான், உண்மையாக இருந்தான், அவங்களும் காப்பாற்றலை. மறுபடி அந்த பார்வோன் ராஜா கண்ட கனவு அதனுடைய அர்த்தத்தை சொன்ன பிறகுதான் கர்த்தர் அவனை ஒரு அதிபதியாக, அதாவது குழியில் இருந்தவனை கோபுரத்தில் கர்த்தர் உயர்த்திருக்காருன்னு சொன்னால் கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால தான். தம்பி, தங்கச்சி, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். தம்பி, தங்கச்சி, வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. இன்னும் ஒரு முறை சேர்ந்து சொல்லுவோமா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. ஜெபம் பண்ணலாமா? கண்ணமுடி கை கூப்புவோமா? அன்புள்ள இயேசப்பா, யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். சொந்த சகோதரர்கள் எவ்வளவு தீங்கு செய்த போதிலும் அவர்களை மன்னிக்கும்படியான ஒரு மன்னிப்பின் சுபாவத்தை யோசேப்பு கொடுத்தீங்கப்பா. அதே மாதிரி நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கும் சுபாவத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பாய்.